வெல்கம் டு மோர் ரெசிபி. நான் உங்கள் ரேணுகா சண்முகம். வாங்க இன்றைக்கி வீட்டில் இருக்கிற கேரட்டையும் பாலையும் வச்சு சிம்பிளாக ஒரு கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரட் அல்வா செய்கிறதுக்கு முதல்ல கேரட் எடுத்துருக்கேங்க, ஒரு 1/4 கிலோ. அதை நல்லா திருவி எடுத்துக்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த கேரட் இப்படி நல்லா நைஸாக திருவி எடுத்துக்கணுங்க. இப்போ இந்த திருவி எடுத்த கேரட்டை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாங்க. வாங்க இப்போ திருவி வச்ச கேரட்டை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த கேரட் அரைப்படுறதுக்காக ஒரு துளி தண்ணி சேர்க்குறேங்க இதில். திருவி வச்சுருந்த கேரட்டை பூரா எல்லாத்தையும் இப்போ அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க. நம்ம திருவி வச்சுருந்த கேரட்டை எல்லாம் எடுத்து இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸாக எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ இதை நம்ம கேரட் அல்வா செய்யலாம் வாங்க. இப்போ எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க கேரட் அல்வா செய்யறதுக்கு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு கேரட் அல்வா செய்யலாங்க. வாங்க அடுப்பை பற்ற வைக்கலாம். இப்போ கடாய் எடுத்து வச்சுக்கலாங்க. கடாய் சூடாகட்டுங்க. இப்போ கடாய் சூடாகிடுச்சுங்க. நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றி அந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பும் வறுத்துக்கலாங்க. நெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பையும் போட்டு வறுத்துக்கலாங்க அந்த நெய்யில். இந்த பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் வறுத்தாச்சுங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. மீதி இருக்க நெய்யில் கேரட் ஜூஸை சேர்த்து வேக வைக்கலாம் வாங்க. நம்ம இப்போ கேரட்டு ஜூஸை ஊற்றணும் இல்லைங்களா, அந்த நெய் பாருங்கள் மேலே எப்படி நல்லா மிதந்து வந்துட்டுருக்கு. அது மாதிரி அந்த அளவுக்கு நெய் இருக்கணுங்க இந்த கேரட் ஜூஸ் ஊற்றையில். இது நல்லா இப்படி நல்லா கிளறணுங்க. ஒன்று சேர கிளறி விடணும். ஜூஸை நல்லா கைவிடாமல் நல்லா இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் அடி பிடிக்காதுங்க. இல்லை அடி பிடிச்சிருச்சுன்னா இதோட டேஸ்ட்டே மாறிடும், கலர் மாறிடுங்க. பாருங்க நல்லா இப்படி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ ஊற்றணும் இல்லைங்களா, இப்போ எவ்வளோ இதாக நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இன்னுமே சுண்டுடுங்க. சுண்டுனதுக்கப்புறம் நம்ம பாலை ஊற்றி இன்னும் சுண்ட வைக்கணுங்க. நம்ம நல்லா கைவிடாமல் கலக்கணுங்க. இப்படி நல்லா 1/4 கிலோ கேரட் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஒரு 200 மில்லி பால் ஊற்றலாங்க. பாருங்கள் நம்ம அரைச்சி ஊற்றின கேரட்டும் நம்ம ஊற்றின நெய்யும் நல்லா கலந்து நல்லா இந்த தண்ணியில் சுண்டி அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வருது பாருங்கள். அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற ஒரு 200 மில்லி பாலை இதில் ஊற்றி மறுபடியும் அதை நல்லா நல்லா கிளறினதுக்கப்புறம் தான் சர்க்கரை போடணுங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த ஜூஸ் ஒரு 75% நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாலை ஊற்றுறோங்க. இந்த ஸ்டேஜுக்கு வரணுங்க. இந்த ஸ்டேஜ் வரையில் தான் நம்ம பால் ஊற்றணுங்க. இப்போ பாருங்கள் நல்லா நம்ம ஊற்றின ஜூஸ் எந்த அளவுக்கு சுண்டி எப்படி நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்களேன்.
இந்த ஸ்டேஜில் நம்ம பால் ஊற்றுறோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பால் சேர்த்துக்கலாம் வாங்க. நான் 1/4 லிட்ரு 1/4 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்து 1/4 லிட்ரு பால் ஊற்றி சேர்க்க போகிறோங்க. இதில் இந்த பாலையும் ஊற்றி நல்லா கைவிடாமல் நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த கிளறினோம்னா தான் இது நல்லா சுண்டி வருங்க, அடிப்பிடிக்காமல் இருக்குங்க. நீங்கள் தணிச்சு வச்சுக்குங்க. தணிச்சு வச்சு கிளறினீங்கன்னா தான் கிளற முடியும், இல்லைன்னா தெறிக்கிங்க மேலே. இப்போ நம்ம கைவிடாமல் இதை கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. கிளறி விட்டோம்னா சுண்டி வந்துடும். சுண்டி வர ஸ்டேஜில் ஒரு 3/4 பதமாக இருக்கையில் நம்ம வந்து சர்க்கரை இது கூட சேர்க்க போகிறோங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றின கேரட்டும் பாலும் நல்லா சேர்ந்து சுண்டி வரையில் வாசம் கம்மன்னு வருதுங்க. நல்லா வாசம். இது பாருங்கள், எந்த கலருமே போடாமல் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்லா இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின பாலும் இதுவும் எவ்வளோ இதாக சுண்டிடுச்சு பாருங்களேன். நல்லா சுண்டி வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டுட்டுங்க, ஒரு 5 நிமிஷம். நம்ம இதுக்கு அதுக்கப்புறம் சர்க்கரையை சேர்ப்போங்க இது கூட. பாருங்கள், பால் சுண்டிட்டு வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்க்கலாங்க. ஒரு 150 கிராம் சர்க்கரை சேர்க்கலாங்க. சர்க்கரையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் நல்லா கிளறலாங்க. பாருங்க, நல்லா கிளறலாம். நல்லா சர்க்கரை சேர்த்ததுனால இலக்கமாக இருக்குதுங்க. இது கொஞ்சம் நேரம் ஆனால் சுண்டிருங்க. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்தாச்சுங்க. சர்க்கரை சேர்த்து இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ இது கூட நம்ம வந்து ஏலக்காய் பொடி சேர்க்க போகிறோங்க. பாருங்க, ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்க்க போகிறோம். வாசம் கம்மன்னு வருதுங்க. நல்லா பாருங்கள், நல்லா திரண்டு வந்துருச்சு பாருங்கள். நல்லா நம்ம டவாவில் ஒட்டவே இல்லை பாருங்களேன். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறங்க. நல்லா பாருங்கள் எப்படி இந்த நம்ம டவாவில் ஒட்டாமல் அப்படியே வருது பாருங்கள். திரண்டு வருது பாருங்கள். கேரட் அல்வா நல்லா திரண்டு வந்துருச்சுங்க. நான் 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறேங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளவோ தேவைக்கேற்ப ஊற்றிக்கிங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்ற போகிறேங்க. நல்லா நெய்யை ஊற்றி நல்லா இங்கே பாருங்கள் கிளறினோம்னா கடாயில் ஒட்டாமல் வருங்க. அதுதான் இதோட பதம். அல்வா ரெடி ஆயிடுச்சுங்கிறது. நம்மளது பாருங்கள், இன்னொரு 2 நிமிஷம் இருக்கட்டுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பையும் இதில் சேர்க்க போகிறோங்க. இப்போ கேரட் அல்வா ரெடி. பாருங்க, நல்லா எப்படி ஒட்டாமல் வந்துருச்சு. நல்லா இப்போ கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கேரட் அல்வா இப்போ நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா ரெடி ஆகி வந்துருச்சுங்க. இப்படி ஒட்டாமல் வர்றதாங்க இதோட பதமே. இப்போ கேரட் அல்வா ரெடிங்க. கேரட் அல்வா இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடுறாங்க. மாற்றினா சாப்பிட வேண்டியது தாங்க. என்னோடய ஸ்டைலில் கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி சாப்பிட வேண்டியது தாங்க. வாங்க இப்போ இதை பவுலுக்கு மாற்றலாங்க. என்னோடய ஸ்டைலில் கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை தட்டுங்க. வேறு ஏதாவது டிஷ்ஷு உங்களுக்கு செஞ்சு காமிக்கணுன்னா எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் நாங்கள் செஞ்சு காமிக்கிறோங்க.